வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. என்கிட்ட 2 உருளைக்கிழங்கு இருந்ததுங்க, அதை வச்சு தான் இந்த டிஷ்ஷு செஞ்சுருந்தேன். வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு வாங்கிட்டு நம்ம இது போல் வேக வச்சுட்டு தோல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, வெங்காயம் 1, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சுட வச்சுக்கலாங்க. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இது செஞ்சிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது கொஞ்சம் அப்படி செவந்ததும் நம்ம வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இது லைட்டாக இப்படி கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு வதக்கிக்கலாங்க. இதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது மஞ்சத்தூள் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இது ஒரு 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா நம்ம தனியாத்தூள், வெறும் ப்ளெயின் மிளகாய் தூள் மட்டுமே போதுங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளித்து விட்டுடலாங்க. ஒரு கைப்பிடி அளவு இப்படி தண்ணி எடுத்துட்டு மேலே அப்படி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியை ஊற்ற வேணாங்க. நல்லா இப்படி தெளிச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு நடுவில் அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம இது கிளறிக்கலாங்க. 2-3 தடவை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாதுங்க. ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு வறுவல் இதை போல் ஒரு தடவை செய்து பாருங்கள். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழைகள் மேலே அப்படி தூவிடலாங்க. ஈஸியான இந்த சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் நீங்களும் இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.